பாதிக்கப்படும் பெண்களை அச்சுறுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை உள்ளது என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாதிக்கப்படும் பெண்கள் இப்பொழுது துணிச்சலாக புகார் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அண்ணா பல்கலைக்கழக படித்து வரும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல யார் அந்த சார் என்ற தலைப்பில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தமிழகம் முழுவதுமே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில முதலமைச்சராக இருந்தபோது 13 அப்பாவி பொதுமக்களை காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொன்றதையே டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னும் திருந்தாமல் பத்திரிகைகளில் வந்த கிசுகிசுவை அடிப்படையாக வைத்து போராட்டம் என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைக்கிறார் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதை சிதைக்கும் வகையில் சார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இன்றும் கூட திராவிட மாடல் அரசின் முன்னோடி திட்டமான புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயில்வோருக்கு இந்த திட்டம் என்பது புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாலியல் புகார்களில் பெண்கள் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கவே அஞ்சி நடுங்கிய நிலை திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போது துணிச்சலாக புகார் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை இருக்கிறது. அரசியலையும் போராட்ட நாடகத்தையும் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டனம் தெரிவித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஒரு அறிக்கை ஒன்றை இப்போது வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.